நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, நமது அனைவருடைய நோக்கம் கனவு என்ன அப்படின்னா 2026 நாம் தமிழர் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படிங்கறதுதான் நம்ம அனைவருடைய ஆசை, கனவு, இலக்கு, நோக்கம் எப்படி வச்சுக்கலாம். சரி நண்பர்களே, இப்ப 2026 நாம் தமிழர் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும். இதுக்கு நம்ம பல வழிமுறைகளை நம்ம கையாள போறோம். சரிங்களா? சரி, இப்ப அதுல நான் ஒரு வழிமுறை இன்றைய காணொலி பதிவுல நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இத பாருங்க, இது கேளுங்க, இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. சரி, அது என்ன வழிமுறை அப்படின்னா, இப்ப நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கணும். இப்ப நம்மளுடைய நோக்கம், கனவு என்ன, நமது ஆசை என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 2026 நாம் தமிழர் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும். அதாவது நண்பர்களே, இதை எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னா அதை பற்றி நம்ம தீவிரமா சிந்திக்கணும். அது என்ன அளவிலும் சரி, சிந்தனை அளவிலும் சரி, அதை பற்றி தீவிரமா நம்ம சிந்திக்கணும். அந்த மாதிரி சிந்திக்கும் போதுதான் நம்ம நினைச்சது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னு நம்ம முடிவு பண்றோம்னு வச்சுங்களேன், அது உறுதியா, அந்த முடிவுல உறுதியா இருக்கணும். அன்னைக்கு போயே தீரணும். ஒரு நாளை குறிப்பிடுறோம், அந்த நாளில ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிடுறோம். அப்படிங்கும் போது அதை பற்றி நம்ம தீவிரமா அதை பற்றி அதுல உறுதியா இருக்கணும். சரி, இன்னைக்கு நாளைக்கு போனாலும் போலாம், இல்லன்னா இல்ல அப்படிங்கிற மாதிரி 2 மனநிலையில இருக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நம்ம நம்ம நினைச்சது உறுதியா நடக்கணும் அப்படின்னா அதுல தீவிரமாக இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையில நம்ம கட்சி உறவுகள் பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2027 நாம் தமிழ் கட்சி விழணும், அப்படி இல்லனா 2031 அப்படிங்கிற மாதிரி 2 விதமான மனநிலையில சில உறவுகள் இருக்காங்க. சில பேர் 2026 விழணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கிறதா நம்ம பாக்குறோம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா 2026 இல்லனா 2031 அப்படிங்கிற மாதிரி 2 விதமான மனநிலையில இருக்காங்க. அதெல்லாம் அதற்கு வாய்ப்பே கிடையாது. 2026 நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் 2031 அப்படிங்கும் போது இன்னொரு 5 வருஷமா இதையே தாங்க முடியல. இன்னொரு 5 வருஷம் அப்படிங்கும் போது நம்ம நினைச்சே பார்க்க முடியாது எந்த அளவுக்கு இங்க ரொம்ப சீரழிவு ஏற்படும் அப்படின்ட்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களே, 2026 அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமது கட்சியினுடைய லட்சக்கணக்கான உறவுகள் இதை பற்றி நம்ம தீவிரமா சிந்திக்கணும். நான் கடந்த ஒரு வருடமாவே இதை பற்றி நான் சிந்திச்சிட்டு இருக்கேன். காலையில எழும்போது சரி, இரவு தூங்க போறதுக்கு முன்னும் சரி, நான் மனசுல நினைக்கிறது என்ன அப்படின்னா, 2027 நாம் தமிழ் கட்சி வெல்ல வேண்டும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த 2 வார்த்தை தான். இந்த 2 வார்த்தையை அது எப்ப வேணுமாலும் நினைக்கலாம். நம்ம தூங்க போறதுக்கு முன்ன, காலையில எழுந்து உடனே, இல்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு நீங்க சாமி கும்பிடுறோம், வழிபடுறோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்றோம், அந்த இடத்துல எல்லாம் இந்த எண்ணத்தை நம்ம மனதுல நிலை கொள்ளணும். அதாவது 2026 நாம் தமிழர் கட்சி வெல்லணும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை, இந்த சிந்தனையை நம்ம வெளிப்படுத்திட்டே இருக்கணும். இந்த மாதிரி நமது கட்சியினுடைய லட்சக்கணக்கான உறவுகள் இந்த மாதிரி சிந்தனையும் இந்த எண்ணத்தையும் வெளிப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா, இது இந்த பிரபஞ்சத்துல எதிரொலிக்கும். இதை பற்றி இந்த ஹீலர் பாஸ்கர் நிறைய இந்த பாசிட்டிவ் மைண்ட் பற்றி நிறைய பேர் அதை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் நானும் இப்ப இந்த யோசனை சொல்லிட்டு இருக்கேன். இப்படி நமது லட்சக்கணக்கான உறவுகள் இந்த சிந்தனையை, இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது, அது ஒரு சேர வெளிப்படுத்தும் போது இது பிரபஞ்சத்துல எதிரொலிக்கும். அப்ப அது நடப்பதற்கான சாத்திய கூறுகளை இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா 2011 காலகட்டத்தில் ரொம்பவும் உடம்புக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சிங்கப்பூர் மருத்துவமனையில சேர்த்து தீவிர சிகிச்சை அவருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் உடல்நலம் தேறி வரணும், மீண்டும் படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள், உலகம் முழுவதும் உள்ள அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் மனசுல ஒரு ஜெபம் மாதிரி, ஒரு பிரார்த்தனை மாதிரி அவங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அதனுடைய பலன் அப்படிங்கறது என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலம் தேறி வந்தாங்க. அதாவது இதன் மூலமா உடல்நலம் தேறி வந்தாருன்னு சொல்ல முடியாது, அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டது. மருத்துவர் ஒரு நல்ல தரமான சிகிச்சை கொடுத்தாங்க. அதன் காரணமாகத்தான் அவர் உடல்நலம் தேறி வந்தாரு. திரும்ப மீண்டும் படத்தில் நடிச்சாங்க. அப்ப அந்த சிகிச்சையும் ஒரு காரணம், சிகிச்சை முக்கியமான காரணம். அப்ப இந்த ரசிகர்களுடைய கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்ப இந்த 2ம் சேரும் போதுதான் அங்க ஒரு முழு பலனும் கிடைக்குது. அதாவது ஒரு பக்கம் மருத்துவர்களுடைய தீவிர சிகிச்சை, இன்னொரு பக்கம் ரசிகர்களுடைய பிரார்த்தனை. இந்த 2ம் சேரும் போது அங்க ரஜினிகாந்த் அவர் உடல்நலம் தேறி திரும்பி பழையபடி படத்தில் நடிக்கிறாங்க. இதே தான் நமது லட்சக்கணக்கான உறவுகள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமது சிந்தனை அளவில் என்ன அளவில் இதை நினைக்கிறோம், அதே சமயத்துல நம்ம களத்திலையும் தீவிரமா செயல்படுறோம். ஒரு பக்கம் களத்துல நமது தீவிரமான திட்டங்கள், செயல்பாடு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம மனதளவில் இதை பற்றின சிந்தனை, இதை பற்றின எண்ணம், இதை வெளிப்படுத்துறது. இப்படி இது 2ம் ஒருமித்து சேரும் போது நிச்சயம் 2026 நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அதனால இதை கேட்பதற்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். யாரும் இதை பற்றி அதிகம் பேசியிருக்க மாட்டாங்க. என் மனதில் தோன்றினது இதை உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்திலையும் தெரிவிங்க. இதை நான் ஒரு வருட காலமாகவே பின்பற்றி வந்துகிட்டு இருக்கேன். நடுவில் ஒரு நாள் கூட விட்டு இருந்துக்கலாம். ஆனா இனிமேல் தீவிரமா ஒவ்வொரு நாளும் அவசியம் இதை நான் சிந்திப்பேன், என் மனதில் இதை விதைப்பேன். அதே மாதிரி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நமது உறவுகள் நீங்களும் இயல்பா இதை செய்யுங்க. இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விடயமே கிடையாது. நீங்க சாதாரணமா தூங்க போறதுக்கு முன்னா ஒரு எண்ணம் தானே. நம்ம செயல்பாடா இது பெரிய வேலையா மெனக்கெட்டு செய்யறதுக்கு மனசுல சாதாரணமா ஜஸ்ட் ஒரு மனசுல நினைக்கிறது தானே. அவ்வளவுதான். அப்படியே சும்மா சாதாரணமா இருக்கும்போது
நாம் தமிழ் கட்சி 2026 வெல்லணும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படின்னு மனசுல லேசா நினைக்க போறோம். அவ்வளவுதான். இந்த சிந்தனை, இந்த எண்ணம் அப்படிங்கிறது இன்னும் போக போக அதிக அளவில் தீவிரமா உருவாகும் போது நிச்சயம் அதற்கான சூழ்நிலையை காலம் உருவாக்கும், இந்த பிரபஞ்சம் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் எனது நம்பிக்கை இருக்கு. அதனால நண்பர்களே, இந்த கனவுலையை பார்க்கக்கூடிய நமது உறவுகள் இதை கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. இதை பற்றி வரும் நாட்களில் தொடர்ந்து நான் பேசுவோம். ஏன்னா இந்த மாதிரி நினைக்கிறது, இந்த மாதிரி சிந்திக்கிறது அப்படிங்கிறது எனது தனிப்பட்ட வாழ்க்கையில சில விடயங்கள்ல நல்ல பலனை கொடுத்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் நான் இப்ப உங்ககிட்ட இதை பகிர்ந்துட்டு இருக்கேன். நிச்சயம் இது நல்ல பலனை கொடுக்கும். அதனால நமது கட்சி உறவுகள் அனைவரும் இதை முயற்சி செய்வோம். இதனை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.